தமிழக மக்கள் அனைவருக்கும் அகில இந்திய புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று நடந்த சம்பவம் மிகவும் மன வேதனை அடைந்துள்ளது. கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்திலே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 40 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் மனவேதனையாக உள்ளது. மேற்கொண்டும் ஒரு 100 பேர்கிட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் இருந்தாலும் உயிர் போனது தான். அதற்கு என்ன ஈடு கொடுத்தாலும் அதனால் ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைதான் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான பொறுப்பேற்க வேண்டியது நமது இந்த ஒன்றிய தமிழக அரசை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் என்ன நடக்கு ஏது நடக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு தமிழக மக்கள் தான் தலை குனிவு அடையணும். எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை, திருட்டு, கொலை, கொள்ளை, எதை பற்றியும் கவலை கிடையாது. நம்ம ஜாலியாக இருக்குன்ற ஒரு நினப்புள்ள முதலமைச்சர். என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாது, சும்மா நின்றுட்டு பேருக்கு பார்த்துட்டு பறிச்சு சொல்லிட்டு போயிடும். நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே விஜய் பிரச்சாரம் 4-5 இடத்துல நடந்திருக்கு. அதை பற்றி நல்லா தெரியும். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுங்கட்சி எப்படி ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாக்க கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு சாதாரண அறிவு கூட இருக்காதா? அப்போ இந்த இதுலேயுமே ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கட்சினா திமுக கட்சி தான். அது இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டம்லாம் வேறு ஊரில் நடந்தது. இப்போ கரூரில் நடக்குது. கரூரில் அங்கே யார் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் செய்யாத அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ அயோக்கியத்தனம் செஞ்சு பழையபடியும் இதே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. கும்பிட்ட மக்களாக இருக்காங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த மக்களுக்கு அறிவு வரணும்னு நானும் எத்தனையோட சொல்லி பார்த்துட்டேன். திரும்ப திரும்ப இவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னத்தை சொல்கிறது? அவர் பலத்தை நிரூபிக்கணும்னு நினச்சி ஒரு 40 பேரை இன்னைக்கு காலி பண்ணி விட்டாங்களே. கரூரில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், வேறு எவனும் பெரிய ஆளாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கரண்ட்டை ஏன் கட் பண்ணுறீங்க? கொழுப்பு தானே இதெல்லாம். கரண்ட்டை கட் பண்ணுறீங்க. நெரிசலான இடத்துல போய் இடம் அனுமதி கொடுக்கலாமா? காவல்துறைக்கு கொஞ்சமாவது வேணும் தெரிய வேண்டாமா? நெரிசல் கூடணுமான இடத்துல போய் ஏற்கனவே கூட்டம் எவ்வளோ வரும், எவ்வளோ கட்டுக்கடங்காமல் வந்துக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, தெரிஞ்சிருக்கு. அவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் நெருக்கடியான இடத்துல போய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்ட செயல் மாதிரி தானே தெரியுது. இந்த மாதிரி நடக்கட்டும், விஜய்க்கு கெட்ட பேர் வரட்டும், நம்ம நல்லா யோக்கிய மாதிரி இருந்துக்கிடுவோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் தானே நீங்களாம் இதெல்லாம் பண்ணுறீங்க. கரண்ட்டை கட் பண்ணுறது, நெரிசலான இடத்துல கொடுக்குற ஒரு அவுட்டரில் கொடுத்தா என்ன மூச்சு திணறாமல் இருந்திருப்பாங்கள்ல. இந்த கரண்ட்டை கட் பண்ணதுனால தான் இவ்வளோ குழப்பம். மக்கள் தில்லு முன்னாடிட்டாங்க. ஜென்ரேட்டர் மேலே விழுந்து, தட்டியில் விழுந்து எல்லாம் கடைசி 40 உயிர் போனது தான் மிச்சம். இது முழுக்க முழுக்க காரணம் கையாளாத அரசு தான். இதை ஒன்றுமே வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை. வேணும்னே இதை நம்ம தான் நல்ல ஆள், விஜய் கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்ற நினைப்பில் செஞ்சது தான் இது முழுக்க முழுக்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் நான் என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய ரசிகர்களை நம்ம தான் காப்பாற்றணும். இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ இது பண்ணுறாங்க. இந்த கூட்டம் நெரிசலில் போய் பேசலாமா? எனக்கு வேறு இடம் கொடுன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி வேறு இடத்தையாவது வாங்கி பண்ணலாம்ல. ரெண்டாவது விஜயோட தொண்டர்கள் எல்லாம் இவ்வளோ கூட்ட நெரிசலில் எல்லாரையும் பாதுகாக்கணும். சும்மா வந்தேன் பேசினேன் போனேன்லாம் இருந்தால் என்ன அர்த்தம்? இது மக்களோட மக்களாக இருக்கேன், நான் வாரேன்
அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் அக்கறையோடு வரணும், எல்லா மக்களோட மக்களாக இருக்கணும். இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுமா? ஸ்பாட்டுக்கு போய் என்ன நடந்துச்சு, அது நடந்துச்சு, மக்களோட மக்களாக இருக்கணும்ல. அது அவர் பக்கம். இந்த ரசிகர்களுக்காக மண்டையில் கொஞ்சம் அறிவு வேண்டாமா? ஏதோ படம் பார்த்தோம், வந்தோம், போனோம், இப்படியா போய் கொஞ்சம் கூட ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லாத மக்களாக இருக்காங்களே. வெக்கமாக இருக்குது எனக்கு தமிழ்நாட்டு மக்களை நினைக்கும் போது. ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது. இப்படியா போய் பிள்ளைகளை கூட்ட வேண்டான்னு சொன்னால் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போகிறீங்க? என்ன பிள்ளைகள் முட்டோண்டு 3 வயசு பிள்ளைய போய் கூப்பிட்டு போய்கிட்டு போய் அப்படி என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லா செஞ்சுட்டாருன்னு அவரை போய் பார்க்க போனீங்க? என் புரட்சித் தலைவர் இருந்தாருன்னா அவர் மக்களோட மக்களாக பழகினார். மக்களுக்கு ஒரு குறைன்னு சொன்னால் ஸ்பாட்டில் வந்து நிற்பார். அப்பேற்பட்ட தலைவர் போனாங்க, பார்த்தாங்க, ஓகே. கொஞ்சமாவது நீங்கள் வந்து புரிஞ்சு நடங்க. மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், காசுக்கு அடிமையாகக்கூடாது, தேவையில்லாத வந்து வெட்டி படம் பார்த்தோமா ரசித்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் போய் 40 உயிர் போயிடுச்சுல, அதுக்கு யார் பொறுப்பு? அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும்ல. அரசு வேணும் ஆதாயம் தேடுவாங்க, நம்ம அடுத்த ஆட்சியை பிடிக்கணும், எவனுக்காக கெடுதல் நினைக்கணும், அப்படின்னு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அரசு. அதெல்லாம் உணர்ந்து பார்க்காம நீங்கள் இப்படி நடந்தால் என்ன அர்த்தம்? இது எப்படியோ 40 உயிர் போயிடுச்சு, இன்னும் நிறைய பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. சிகிச்சை எல்லாத்துக்கும் கொடுங்க. இன்றைக்கி வருங்காலங்களில் மீட்டிங் வந்து அவுட்டரில் கொடுங்க. அவர் பிரச்சாரம் பண்ண வந்தாருன்னா பாதுகாப்பு கொடுக்கணும், அரசோட கடமை. கொஞ்சமாக அறிவு வேணாமா? பஜாரில் போய் எவனா கொடுப்பானா கூட்டத்தை? ஒரு நல்ல பஜார் அது. பஜாரில் போய் கூட்டத்தை கூட்டுனா என்ன அர்த்தம்? அப்போ வேணும்னே செஞ்ச மாதிரி தானே இருக்குது. வேணும்னே வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்னே திட்டமிட்டு செஞ்ச மாதிரி செயலாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஒன்றிய தமிழக அரசுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன், எங்களுடைய புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த கொடுமையெல்லாம் வந்து கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக நடக்கும். அது வேறு விஷயம். சரியான முறையில் இது வந்து யார் செஞ்சிருந்தாலும் சரி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். இனிமேலாம் அந்த மாதிரி இன்னும் அரசு சரியாக நடக்கணும், மக்களும் சரியாக நடக்கணும், அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்ணுற அவங்களும் சரியாக நடக்கணும். இதெல்லாம் நடக்காமல் வந்து நம்ம இருந்தால் பலபடியும் மேலும் மேலும் அழிவு தான் ஏற்படும். எல்லோரும் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.